அதிமுக என்றைக்குமே தோக்காது. என்னன்னா அதிமுக தலைவர்கள் கட்சி கிடையாது, தொண்டர்கள் கட்சி. அதிமுகவை பொறுத்தவரை நீங்க 3 அடுக்கா இருக்கு. ஒரு அடுக்கு அப்பாவி தொண்டை, அவனுக்கு எந்த பலனும் இல்லை. தொண்டர்களோட தொடர்புள்ளவன் இவர்கள் தான். தொண்டன் தான் வாக்கு சீட்டை வாக்குப்பட்டிகளை கொண்டு வரும். அதிமுக ஒண்ணுமே இல்லை, சரியா? அப்போ அடுத்து அதே மாதிரி இப்போ களத்துக்கு வருது. களத்துக்கு வருகிற பொழுது எடப்பாடி கட்டுப்பாட்டில் கனிமொழி கருணாநிதியுடைய மகன், திமுகவே அடுத்த அந்த மாதம் முதலமைச்சர் தயாநிதி மாறனுக்கு அதிமுக சென்னையில் ஒரு வலுவான வேட்பாளர் போட்டுக்கணும் இல்லையா? நீங்கள் தூக்கி இவரால் வெளியே வீச முடியும், போட மாட்டாங்க. ஜெயலலிதா வந்தால் போட்டுருக்கோம், ஜெயலலிதா இருந்தால் போட்டுருக்கோம். அந்த சர்வாதிகாரம் இல்லைன்னு சொல்லுவாங்க. வடபழனி கோயிலில் கல்யாண பத்திரிகை அடிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20,000 கோடி வச்சிருக்கோம். ஏணி, ஆமாம், ஏறி போகிறது தான். மேலே போய் ஏணி குயிலாம் போக முடியும். ஏறி போனோடனே மாடிக்கு போனோடனே ஏணி மறந்து. இதுதான் அரசியல். நாடா விளக்குகள் வாங்க, அவன் கதறான், கெஞ்சறான். வணக்கம் நேர்களே, இது தமிழக அரசியல் களம். இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம இன்னைக்கு அரசியல் களத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத கேட்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். சார், இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று ஒரு பெருசாக மனசு வேதனையோடு பேசியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் சார். என்னன்னா, ஏடிஎம்கே காலத்தில் ஸ்டார்டிங்கில் எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது எந்த அளவுக்கு தொண்டர்கள் சரி விசுவாசமாக இருந்தாங்க, இந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் எவ்வளோ விசுவாசமாக இருந்தாங்க, அந்த மாதிரி இப்போ யாருமே இல்லையே அப்படின்ற மாதிரி ரொம்ப மனவேதனையோடு பேசியிருக்காரு சார். இது எப்படி சார்? இது எதனால் எதை பின்னடைவு வந்துடுவோம் அப்படின்ற ஒரு பயம் வந்துடுச்சா சார் அவருக்கு இந்த தேர்தல் காலத்தை பார்த்ததுக்கப்புறம்? இல்லை, அதிமுக என்றைக்குமே தோக்காது. அதிமுக என்றைக்குமே தோக்காது. என்னன்னா, அதிமுக தலைவர்கள் கட்சி கிடையாது, தொண்டர்கள் கட்சி. தொண்டர்கள் தான் விசுவாசமாவே இல்லைன்ற. இல்லை, நீங்க நிர்வாகிகள் விசுவாசமா இல்லை, நீங்க மாத்தாதீங்க. சரி, நிர்வாகிகள் விசுவாசமா இல்லை. அதாவது எம்ஜிஆரால் கண்டுபிடிக்கப்பட்ட தொண்டர்கள் தான் அதிமுக தொண்டர்கள். அவன் நீங்கள் 3 தலைமுறையாக இருக்கான். 72 எம்ஜிஆரோடு வரும்போது அவன் பூரா திமுகவில் இருக்கான். அவன் பூரா கருணாநிதி கூட இருந்து கருணாநிதியை பிடிக்காத பல லட்சக்கணக்கான தொண்டர்கள், ஆண்களும் பெண்களும் தான் அன்றைக்கி இளைஞர்களாக இருந்தான். அவன் தான் அப்படியே எங்கே வந்தான்? எம்ஜிஆர்கிட்ட வந்தான். 72 கட்சி ஆரம்பிக்கிறாரு, 77 சிஎம். அவருக்கு அரசியலே தெரியாது. அவர் பெரிய அதிமுகவை பொறுத்தவரை நீங்கள் 3 அடுக்கா இருக்கு. ஒரு அடுக்கு அப்பாவி தொண்டை, அவனுக்கு எந்த பலனும் இல்லை, நிர்வாகிகள் ஒன்றியம், நகரம், வட்டம், மாவட்டம், மாநிலம் எல்லாமே அதிகாரத்தை நோக்கி ஓடி வருகிற ஒரு கூட்டம். 3வது எம்பி, எம்எல்ஏ, மேயர், சேர்மன் பதவியோடு இருக்கான். 3 அடுக்கு உள்ளதான் அதிமுக. நீங்கள் முதல் அடுக்கு தான் மிகப்பெரிய அதிகார மையம், பல 1000 கோடி வச்சிருக்கிறவன். வேலுமணி, தங்கமணி, வீரமணி, மணி இவர்கள்லாம் முன்னாள் அமைச்சர்கள். 2வது ஒன்றியம், நகரம். இவன் தான் யாரோட தொடர்புள்ளவன்? தொண்டனோட தொடர்புள்ளவன், தொண்டர்களோட தொடர்புள்ளவன். இவர்கள் தான், தொண்டன் தான் வாக்கு சீட்டை வாக்குப்பட்டிகளை கொண்டு வர்றவன். கண்டிப்பா சார். அவனுக்கு அந்த வார்டில் 500 ஓட்டு இருக்குன்னா 500 லிஸ்ட்டை வச்சு அவர் மேலே தெருவில், கீழே தெருவில், மச்சான் இருக்கான், மாமா, இவன் சித்தப்பன், பெரியப்பன், இவன் அதிமுகக்காரன், இவன் திமுகக்காரன், இவன் காங்கிரஸ்காரன், கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன், அக்குவேர் ஆணிதார வச்சிருப்பான். யாரு? அந்த கிளை செயலாளர். அவன் தான் இந்த ஓட்டு போட்டியை நிரப்புறவன். தொண்டர்கள், அவன் ஒரு தொண்டராக இருப்பான். இப்போ எடப்பாடி ஏன் வருத்தப்படுறாருன்னா, இந்த தேர்தலில் முதல் தவறு என்ன நடந்ததுன்னா, திமுக பலமாக இருக்குது, ஆட்சியில் இருக்குது, அதிகாரத்தில் இருக்குது. இங்கே முதலமைச்சர், டெல்லியில்
போன முறையும் திமுக கூட்டணி 40 சீட் ஜெயிச்சுது. ஆமாம் சார். ஒரே ஒருத்தர் ரவீந்திரநாத் ஜெயிச்சார் பாண்டிச்சேரி, இது தேனியில். 39 காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் கூட்டணி, 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அதிமுக ஒன்றுமே இல்லை. சரியா? அப்போ அடுத்து அதே மாதிரி இப்போ களத்துக்கு வருது. களத்துக்கு வருகிற பொழுது எடப்பாடி கட்டுப்பாட்டில் அதிமுக இருக்கு. அதிமுகவை களத்தில் இறக்கணும். அப்போ இவ்வளவு பெரிய பலமான திமுக கூட்டணி, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கு, போலீஸ் இருக்கு, கலெக்டர் இருக்காரு, பணம் இருக்கு, சைரன் கார் இருக்கு, இவ்வளவு இருக்கு. அதே போல் 5 வருஷம் எல்லாமே நாடாளுமன்றத்தில் பெஞ்சை தேய்ச்சிட்டு வர்றாங்க. இவர்களை எதுக்கிறதுக்கு அதிமுகவில் வலுவான வேட்பாளர்களை இறக்கணும். ஆனால் இருங்க, வலுவான வேட்பாளர் யார் நிற்கணும்? முன்னாள் மந்திரிகளை களத்தில் இறங்கி இருக்கணும். முன்னாள் மந்திரிகளை. ஏன்னா நிற்கிற 39 பாண்டிச்சேரி 40 பேர் பாண்டிச்சேரி கேண்டிடேட் யாருன்னு கேட்டிங்கன்னா 3 தலைமுறை சிஎம். எவ்வளவு? 3 தலைமுறை. வெங்கட சுப்பரெட்டியார் அவங்க அப்பா முதலமைச்சர், அதுக்கு பின்னாடி இப்போ நிற்கிறாரு வேட்பாளர் வைத்திலிங்கம் ரெட்டியார், அவர் முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர். அப்போ அவரோட போட்டி போடக்கூடிய ஆள் எப்படி இருக்கணும்? பெரிய ஜெயிண்டாக இருக்கணும். ஆனால் நீங்கள் அதே போல் தூத்துக்குடிக்கு வாங்க. தூத்துக்குடியில் கனிமொழி நிற்குது. கனிமொழி கருணாநிதியுடைய மகள். திமுகவே அடுத்த அந்த மாதம் முதலமைச்சர். அடுத்த முதலமைச்சர் கனிமொழி தான். அப்போ கனிமொழி எதிர்க்கக்கூடிய வேட்பாளர் யாரா இருக்கணும்? அதிமுக யாரமா இருக்கணும்? பாதி கனிமொழியா இருக்கணுமா இல்லையா? முக்காவாசி கனிமொழியா இருக்கணும். யாரை கொண்டு போடுறாங்க? எடப்பாடி சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் இருக்கார் எங்க? தூத்துக்குடியில் 3 முறை நீங்க அவர் அமைச்சராக இருந்திருக்காரு. செல்லப்பாண்டிய சீதா செல்லப்பாண்டிய, அவரு நாடார் சமூகம், 2 பேரும் நாடார் சமூகம். ஏன் நிற்க மாட்டேங்கிறாங்க? எடப்பாடி ஏன் கட்டுப்பாட்டுக்கு வரல? சார் அப்போ இப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் தான் வந்து இப்போ நம்ம வந்து எதிரி, ஐ மீன் ஒரு ஆப்போசிஷன் லீடராக இங்கே பார்த்துட்டு இருக்கிற இந்த தருணத்தில் அவருக்கே வந்து அங்கே பவர் இல்லைன்ற மாதிரி பேசுகிறீங்க சார். அப்போ உண்மையாகவே அவர் கட்டுப்பாட்டில் அப்போ அந்த கட்சி இல்லையா? அப்போ யார் கட்டுப்பாட்டில் தான் அந்த கட்சி இருக்குது? யார் சொல்கிறது தான் அப்போ அங்கே இருக்கிற நிர்வாகிகள் கேட்குறாங்க, தொண்டர்கள்? அவருடைய கட்டுப்பாட்டில் 50% தான் இருக்குது. மிச்சம் இருக்கிற 50% அவர் கட்டுப்பாட்டுக்கு வரல. யாருக்கு வேறு யாரும் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு, டிடிவி வெளியே போயிட்டாரு, சசிகலா வெளியே போயிடுச்சு. ஒரு திரும்ப இல்லை, அவர் கட்டுப்பாட்டு தான் இருக்கு. ஆனால் ஜெயலலிதாவை போல சாட்டா அவர்கிட்ட இல்லை, சவுக்கு அவர்கிட்ட இல்லை. இதுதான் குற்றச்சாட்டு. ஜெயலலிதா சண்முகநாதனை கூப்பிட்டு சொல்லி போயிடாங்க, நீங்கள் நாமினேஷன் போட்டு 50 கோடி செலவு பண்ணு, மறுவார்த்தை பேச முடியாது. மறுவார்த்தை அப்படி பண்ணலைன்னா அடிப்படை உறுப்பினர்லேருந்து அடுத்த நிமிஷமே காலி. நான் பெரிய ஜாதி தலைவன், தூத்துக்குடியே என்கிட்ட தான் இருக்கு, தூத்துக்குடி ரத்த ஆறு ஓடும், அதெல்லாம் அந்த மாட்ட பேச முடியுமா? இங்கே என்ன ஆறு? கூவா ஆறில் கிடப்பார் அவர். அப்புறம் அது அந்த இடத்துக்கு எடப்பாடி வரல அப்படிங்கிறதா. நீங்கள் தூத்துக்குடியில் கொண்டு போய் கனிமொழி எதுக்கிறதுக்கு ஒரு வட்ட செயலாளர் கொண்டு நிறுத்தி வச்சிருக்காரு. அந்த புத்தூர் கட்டு வேலுமணி கூட நிறுத்தி வச்சிருக்காரு. அப்போ ஏன் சண்முகநாதனை செல்லப்பாண்டியன் வரல களத்துக்கு? ஏன் வரல? 2 பேரும் முன்னாள் அமைச்சர்கள், பல தொழிற்சங்க தலைவர், பெரிய ஜாதி தலைவர், சமூகமே பின்னாடி நிற்குது. சண்முகநாதனும் சீதா செல்லப்பாண்டியன் இறங்கினா கனிமொழியினுடைய தேர்தல் நீங்கள் ஆட்டம் கண்டிருக்கும். ஏன் செய்யலை? அப்போ சண்முகநாதன் கேட்க மாட்டேங்கிறாரு, செல்லப்பாண்டியன் கேட்க மாட்டேங்கிறார். 2 பேர், இவர் கிறிஸ்டியன் நாடார், இவர் இந்து நாடார். ஓ, அப்போ கூட்டணி அந்த கட்சிக்குள்ளேயே இந்த மாதிரி பிளவு இருக்கு. அப்போ இவர் தூத்துக்குடி பூர்வீகம், செட்டில் ஆனது எங்கே? சென்னை, புத்தூர் கட்டு வேலுமணி. இவரை கொண்டு இறக்குறாருன்னா கட்டுப்பாட்டில் வரல. அடுத்து நீங்கள் சிதம்பரம் காங்கிரஸில் தமிழ்நாட்டில் ஒரு நிதியமைச்சர், அவர் புள்ள நிற்கிறாரு. அவர் எதிர்த்து அங்கே அதிமுக நிறுத்திருக்கணுமா இல்லையா? ஒரு கிறித்துவ மிஷனரி ஆளை கொண்டு நிறுத்துறார். ஐயா அங்கே ஏன் அமைச்சரே இல்லையா? எத்தனை அமைச்சர் இருக்காங்க அதிமுகவில்? சிவகங்கை மாவட்டத்துக்கு அமைச்சரே இல்லையா? இருக்காங்களா இல்லையா? அப்போ அவர் கட்டுப்பாட்டுக்கு வரல.
நான் நேரடியாக கேட்குறேன். நீங்கள் மத்திய சென்னை முரசொலி மகன் நிற்கிறார், தயாநிதி மாறனுக்கு அதிமுக ஒரு சென்னையில் ஒரு வலுவான வேட்பாளர் போட்டுருக்கணுமா இல்லையா நீங்கள்? ஆமாம் சார். இப்போ இந்த மாதிரி வலுவான வேட்பாளர்கள் வந்து போடாததுக்கான காரணம் வந்து கண்டிப்பாக எடப்பாடி அவர்களுக்கும் வந்து நிறைய அரசியல் அனுபவம் இருக்கும், அவரும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்திருக்காரு. இப்போ இருக்கிற காலம் அவர் எங்கேயாவது கொஞ்சம் மிஸ் ஆனால் அவருக்கு செகண்ட் பொசிஷன் போயிடும் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சும் அவர் இந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு. செகண்ட் பொசிஷனே இல்லைம்மா, அவர் தான் முதல் பொசிஷன், அவர் தான் கடைசி பொசிஷன், அவர் தான். எடப்பாடி கட்டுப்பாடு கட்சி வந்துருச்சு. இப்போ தானே சார் நீங்கள் சொன்னீங்க எடப்பாடி அவர்களுக்கு கட்சி இல்லை அப்படின்னு, கட்சியில் வந்து அவருக்கு கட்டுப்பாடு இல்லை அப்படின்னு நீங்கள் தானே சார் சொல்கிறீங்க. அப்போ திருப்பி கட்சியில் வந்து கட்டுப்பாடு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ இருக்கும்போது நேத்தி அவர் அந்த மாதிரியான ஒரு விஷயம் சொல்கிறது உண்மையாகவே இது வந்து கட்சிக்குள்ளே இவ்வளோ பிளவு இருக்கா அப்படின்றது பிளவு இல்லைம்மா. இல்லை, நீங்கள் சரியாக புரிஞ்சுக்காமல் பேசுகிறீங்க. கட்சிக்கு அவர் தான் பொதுச் செயலாளர், அவர் தான் முதலமைச்சர் கேண்டர் எல்லாம் அவர் தான். அவருக்கு போட்டியே இல்லைங்க. சரி, அவருக்கு போட்டியே இல்லை. போட்டியாக இருந்த ஓபிஎஸ் எங்கே போயிட்டார்? பலாப்பழத்துக்கு போயிட்டார், ஈமுகருக்கு போயிட்டார். அவருக்கு போட்டியாக இருந்த தினகரன் கட்சியை விட்டு போய் குக்கர் வாங்கிட்டார். அவருக்கு போட்டியாக இருந்த சசிகலா அட்ரஸே காணோம். அப்போது அதிமுகனா எடப்பாடி தான். சரி, ஆனால் எடப்பாடியுடைய கட்டுப்பாட்டுக்கு முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் வரல, இன்னும் அவர்களை கொண்டு வரல. ஏன் கொண்டு வரலைன்னா இவரால் அவர்களை கட்டுப்படுத்த முடியல. 50 ஆனால் அதுக்காக அவர்களை நீங்கள் தூக்கி இவரால் வெளியே வீச முடியும், போட மாட்டேங்கிறார். ஜெயலலிதா இருந்தால் போட்டிருக்கோம், ஜெயலலிதா இருந்தால் போட்டிருக்கோம். அந்த சர்வாதிகாரம் இல்லைன்னு சொல்ல வர. நீங்கள் கட்சி வந்து எடப்பாடி கண்ட்ரோல் வந்துருச்சு. எடப்பாடி தான் அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர், வேற யாரும் இல்லை, அங்கே போட்டியே இல்லை, களத்துக்குள்ளேயே இல்லை, இல்லை வெளியில் இருக்கிறாங்க. கிரவுண்டுக்குள்ளே கிரவுண்டில் இருந்து விளையாடுறதுனமா கப்பு கிடைக்கும். ஆனால் கிரவுண்டில் யாரும் இல்லை, சசிகலா இல்லை, ஓபிஎஸ் இல்லை, டிடிவி இல்லை. ஆனால் களம் பூரா யார்? இது அதிமுக களம். ஆனால் இந்த களத்துக்குள்ள இன்னும் முழுமையாக சரி, ஓகே சார். இப்போ இந்த மாதிரியான ஒரு இப்படி இருக்கிற இப்போவே இப்படி இருக்குது இந்த சூழ்நிலை. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த மாதிரியான நிர்வாகிகளை வச்சுட்டு அவரால் எப்படி வந்து போட்டி போட முடியும்? நல்ல கேள்வி. அப்போ இதை இனிமே அவர் கேரக்டரை மாற்றுவார். கேரக்டரை மாற்றலைன்னா எடப்பாடி மக்கள் மாற்றிடுவோம். இந்த தேர்தலில் பட்ட அனுபவம் இருக்குல்ல, இந்த அனுபவத்தை ஷார்ட்டா சவுக்கு எப்போ எடுக்கணும்? 27 நான் சொல்கிறத கேட்காத கட்சி விட்டு வெளியே போயிரு. நீங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயா டிவியை பார்ப்பான், நம்ம இன்னைக்கு அமைச்சராக இருக்கமா இல்லை முன்னாள் அமைச்சரான்னு பார்ப்பான். காலை தூங்கி இருந்துச்சு ஜெயா டிவியை பார்ப்பான். நான் பல பேரை பார்த்துருக்கேன். நான் அப்போ வந்து ஜெயா டிவி வர்றதுக்கு முந்தி நமது எம்ஜிஆர் கட்டம் கட்டி வரும், இவர் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டார், கதை முடிஞ்சுது. இப்படி ஜெயலலிதா இருக்கும்போது அதுக்கு பேர் என்ன பேர்? கட்டம் கட்டுதல். அங்கதான் ஆரம்பிச்சது. நல்லா கட்டம் கட்டுதல் ஒரு பாக்ஸ் போட்டிருப்பான். காலையில் வந்து இப்போ நமது எம்ஜிஆர் வாங்கி இப்போ நம்மளுக்கு பேர் பாக்ஸ் இருக்கான்னு பார்ப்பான். பாக்ஸ் இல்லையா ரைட், நம்ம கட்சியில் இருக்கான். டெய்லி பார்ப்பான். டெய்லி ஜெயலலிதாவால் கட்டம் கட்டப்பட்ட பல பேர் காணாமல் போயிருக்கான். நெடுஞ்செலினா காணாம போயிட்டாரு. நெடுஞ்செலினா பல பெரிய தலைவர்கள். அப்போ அந்த வேலையை எடப்பாடி செய்யலைன்னா எல்லாம் எடப்பாடி வித்துருவான். நீங்கள் டி நகர் சத்யா மிக சாதாரணமாக 20 வருஷத்துக்கு முந்தி வடபழனி கோயிலில் கல்யாண பத்திரிக்கை அடிச்சுட்டு இருந்தார். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு 20,000 கோடி வச்சுருக்கார். எல்லா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் அவர் தான். யார்? சபரீசனோட பார்ட்னர். யார் சபரீசன்? திமுக மருமகன். அப்போ எடப்பாடி கட்டுப்பாடில் இல்லை, கொண்டு வர முடியல. ஏன்னா எடப்பாடி பிரச்சனையை பூரா ஒரு எம்எல்ஏ தான் தீர்த்து வைக்கிறான். அவரோட பிரச்சனையே ஒரு எம்எல்ஏ தான் தீர்த்து வைக்கிறான். திமுகவில் நட்பு வச்சுக்கிட்டு கொடநாடு கொலை வழக்கு ஊற்றி மூணதை சத்யா தான் எங்க திமுக அரசாங்கத்தில். அதனால தான் அவர் சாட்டை எடுக்க முடியல, சவுக்கு எடுக்க முடியல. அவருடைய பலவீனத்தை தெரிஞ்சிருச்சு சார். இப்போ இப்படி இருக்கும்போது நாங்கள் இன்னொரு விஷயம் வந்து கேள்விப்படுறது என்னன்னா, எடப்பாடி அவர்கள் அவரோட பையனை வந்து முன்னிறுத்த போகிறதா வந்து பேச்சு வருது சார். இது எந்த அளவுக்கு சார் உண்மை? ஏன்னா அவர் வந்து இப்போது ரொம்ப வருஷமாக கட்சியில் இவரே இருக்கார். அவரோட பையனுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கிற மாதிரி நெக்ஸ்ட் அவரோட பையன் உள்ள வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்களே சார். நானே ஒரு தகவலை முதல்ல கேள்விப்பட்டேன். ஏன் எடப்பாடி மகனை உள்ள கொண்டு வரலன்னு. அப்போ மகன் சொல்லிட்டானா, அப்பா 1 லட்சம் கோடி நம்மகிட்ட இருக்குது,
எவ்வளவு? 1 லட்சம் கோடி. சம்மந்திகிட்ட ஒரு 1 லட்சம் கோடி இருக்குது. சம்மந்தி வந்து கர்நாடகாவோட பெரிய பிடபிள்யூ ஹைவேஸ் கான்ட்ராக்டர். யாருடைய மகன்? எடப்பாடி மகன். அப்போது எடப்பாடிக்கு ஒரே மகன் தான். மாமனாட்ட 1 லட்சம் கோடி இருக்குது, அப்பாங்கிட்ட 1 லட்சம் கோடி இருக்குது. இதை விடவடா அரசியல் அனுபவிக்க போகிறோம். ஆல்ப்ஸ் மலையை விலைக்கு வாங்கிடலாம், ஆல்ப்ஸ் மலையை விலைக்கு வாங்கிடலாம். இந்த பக்கம் ஆஸ்திரேலியா விலைக்கு வாங்கிடலாம். 2 லட்சம் கோடி இருந்தால் பத்தாதா? அப்போ எதுக்கடா அந்த அரசியல்? நிம்மதியாக சாப்பிட்டுட்டு ஏசி ரூமு, ஏசி பிஎம்டபிள்யூ காரில் வாழ்ந்துட்டு என்ன பாரு, அங்கங்கே கவுக்குறான், காலை வாடுறோம். வடிவேலை சொன்னதை போல கால் வைக்கிற இடம் பூரா கண்ணி வெடியாக இருக்குது, கால் வைக்கிற இடம் பூரா கண்ணி வெடியாக இருக்குடா. அதனால் நீ வேண்டாம், நிம்மதியாயிரு. வேலுமணி தூக்குறான், தங்கமணி தூக்குறான், வீரமணி தூக்குறான், எல்லாம் என் காலை வாடுறான். சசிகலா கடப்பாறையோடு உட்காந்துருக்கா குழி தோன்றருக்கு. இந்த பக்கம் ஓபிஎஸ். சார் இப்போ இந்த கேள்வி நான் கண்டிப்பாக கேட்கணும். எடப்பாடி அவர்களுக்கு அப்புறம் அப்போ இந்த கட்சியை யார் சார் காப்பாற்றுவா? எடப்பாடிக்கு பின்னாடி இன்னொரு கட்பாடி வருவார். ஜெயலலிதா சாகும்போது எடப்பாடி அடையாளம் காமிச்சா அந்த மாதிரி செத்துது. எம்ஜிஆர் சாகும்போது ஜெயலலிதா அடையாளம் காமிச்சா செத்துது சார். ஆமாம் சார், அது உண்மைதான். எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது நம்ம வந்து அவருக்கு கண்டிப்பாக வந்து ஜெயலலிதா அவர்கள் இருப்பாங்க, இல்லை ஏதாவது அவங்களோட ஒய்ஃப் வந்து ஜானகி அவர்கள் இருப்பாங்க. நமக்கு வந்து ஒரு நிதர்சனமாக இவங்க இருப்பாங்க, இவங்க எடுத்து நடத்துவாங்கன்றது ஒரு விஷயம் எதுவுமே தெரியாது. அப்படி சரி சார், ஓகே. அப்படி பார்த்தா இப்போ எடப்பாடி அவர் வந்து யார் இப்போ ஓகே சார், ஓபிஎஸ் இருந்தாரே, ஓபிஎஸ் இருந்தாரே, இல்லை ஓபிஎஸ் இருந்தார். ஆனால் எடப்பாடி அவர் விடலை. சசிகலா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை நிற்க வச்சாங்க, அதோட முடிஞ்சது. அதோட சரி, ஓகே. ஏதோ ஒன்று அடுத்து ஏணி, ஏணி ஏறி போகிறதுக்கு தான். மேலே போய் ஏணி தூக்கிட்டுலாம் போக முடியாது. ஏறி போனோடனே, மாடிக்கு போனோடனே ஏணியும் மறந்துடுவோம். இதுதான் அரசியல். சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, அயோக்கியனுடைய கடைசி புகலிடம் எது? அரசியல். முதல் புகலிடம் இல்லை, கடைசி புகலிடம். பாருங்கள், நான் நேற்று கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு நண்பருக்கு உதவி செய்யறதுக்காக போயிருந்தேன். இன்ஸ்பெக்டரை பார்க்குறதுக்கு, எஸ்ஐ பார்க்குறதுக்கு போயிருந்தேன். எனக்கு நெஞ்சம் இன்னும் வலிக்குது. என்னென்னா, அந்த நாடு சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரோட்டு கடையோரம் இட்லி சுட்டு விற்கிற ஒருவன், ஒரு ஆள், தள்ளு வண்டி, ஒரு கால் அடிபட்டு 3 நாளாக கடை போடலை. சரி, 3ஆவது நாள் போனால் வேற ஒருத்தன் அந்த கடையில் இருக்கான். வேற ஒருத்தன் அந்த இடத்த எல்லாம் ரோட்டு இடம் ஆக்கிரமிச்சிட்டான். ஏன்னா எஸ்ஐக்கு மாமூல் கொடுத்துட்ருக்கான் அந்த ஆள். இப்போ நேராக நேற்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரலாம். வந்து, ஐயா குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், அதை விட்டால் எனக்கு இப்போ சாப்பாட்டுக்கே வழி இல்லை. டெய்லி ஒரு 2000 ரூபாய்க்கு விற்கும், ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் கிடைக்கும். அதை வச்சா குழந்தை குட்டியோடு வர்றாமா. சட்டவிரோதமான இடத்த இந்த எஸ்ஐ ஆக்கிரமித்து யார் கொடுத்துட்டாரு? இன்னொருத்தனுக்கு வாடகை விட்டார். அவன் வேண்டாங்க, அந்த இடத்த எனக்கு கொடுங்க. அவனுக்கு கொடுத்தாச்சுடா, அவனுக்கு அட்வான்ஸ் வாங்கியாச்சு. ரோட்டு இடத்துக்கு எஸ்ஐ காசு. நான் சாட்சி, எந்த வழக்கு வேணா போடு, கமிஷனை பார்த்து சொல்கிறேன், நான் வந்து கோர்ட்டுக்கு வர்றேன். நேற்று கண்ணால் பார்த்தா இது நாடாமா? அது நாடா? விலங்குகள் வாங்குற அவன் கதறான், கெஞ்சறான். ரோட்டு கடைக்கு, ரோட்டுகள் இட்லி சுட்டு வைக்கிறதுக்கு பொண்டாட்டி இருக்கா, 2 குழந்தைங்க பள்ளிக்கூடம் போது குழந்தையோடு நிற்கிறான். அப்போது இங்கே சட்ட ஒழுங்கு எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு பாருங்கள். நானும் என்னுடைய நண்பர் வெங்கடேசன், அவர் ஒரு பெரிய அரசியல் கட்சியில் ஒரு பெரிய முக்கியமான நபர். அப்போது ரோட்டு கடையை மாமூல் வாங்கிறதுக்கு எஸ்ஐ, கோடம்பாக்க எஸ்ஐ, அது இவ்வளோ வெளி தெளிவாக. அப்போது அவன் என்ன பண்ணுறான்? வேற ஒருத்தருக்கு விட்டு வாடகை மாமூல் வாங்கிட்டு இருக்கான். என்ன சார் பண்ண போகிறோம் இது? அப்போது இந்த நாட்டில் சட்டம், ஜனநாயகம், எடப்பாடியே கதறும் போது நம்ம என்னமா பண்ண முடியும்? எடப்பாடியே கதறாரு. அப்போது ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் காவல்துறையும் இல்லை, அரசும் இல்லை. இதுதான் உதாரணம்.